Welcome to Sophia Coaching Center. So PGTRB Max Unit 3 Topology already 20 questions பார்த்திருக்கோம். So next வந்து 21st question. ஸோ நீங்கள் வந்து மெட்டீரியல்ஸ் இன்னும் வாங்கலை அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மெட்டீரியல்ஸ் வந்து ஃபுல்லாக படிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் வந்து அனலைஸ் பண்ணுங்கள். நம்ம வந்து ஆல்ரெடி வந்து 8 யூனிட்ஸ் வந்து வீடியோஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். டோபாலஜி அண்ட் நியூமரிக்கல் அனாலிசிஸ் மட்டும்தான் இன்னும் வீடியோஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணலை. ஸோ ஃப்யூச்சரில் அதோட வீடியோஸும் வரும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய பேர் மெட்டீரியல்ஸ் வாங்கியிருக்கீங்க. மெட்டீரியல்ஸ் வாங்கினவங்க படிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வந்து அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ 21st கொஸ்டின் பாருங்கள். ஃபேமிலி எஸ் ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் செட் டு பி சப் பேஸ் ஃபார் அ டோபாலஜி ஐ ஆன் எக்ஸ் if. ஸோ 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், எவ்ரி மெம்பர் ஆஃப் ஐ கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் ஆஸ் யூனியன் ஆஃப் சம் மெம்பர் ஆஃப் எஸ். Second option, family of all finite intersection of S is a base for I. And third one, every member of I can be expressed as intersection of some members of S. So வந்து இதுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னா ஆப்ஷன் பி தான் வந்து என்ன அப்படின்னா கரெக்ட் ஒன். ஃபேமிலி ஆஃப் ஆல் ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ஆஃப் எஸ் இஸ் a base for I. ஸோ செகண்ட் கொஷின் 22nd கொஷின் பாருங்கள், which among the following is sub base for usual topology on R? First option, open intervals of the form a comma minus 1 and 1 comma b, open interval 1 comma b for a comma b belongs to R. Rங்கிறது இங்கே ரியல் நம்பர்ஸ் தான் மென்ஷன் பண்ணுறாங்க. செகண்ட் ஆப்ஷன், open intervals of the form closed interval a comma minus 1 and closed interval 1 comma b for a comma b belongs to R. And third option, open intervals of the form a comma infinity and minus infinity comma b, அதாவது open race கொடுத்துருக்காங்க for a comma b belongs to R. ஸோ 22nd வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி தான் வந்து என்ன அப்படின்னா கரெக்ட் ஒன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 23rd கொஷின் பாருங்கள், let x be a set and S is a family of subset of x and I be a topology on x generated by S, then. ஸோ 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. S is a base for I and second option S is the sub base for I and third option neither A nor B is true. ஏபி ரெண்டுமே வந்து ட்ரூ கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் பி தான் வந்து என்ன அப்படின்னா கரெக்ட் ஒன். எஸ் இஸ் அ சப் பேஸ் ஃபார் ஐ. ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட்டு 24th கொஷின் பாருங்கள், எ ஸ்பேஸ் இஸ் செட் டு பி செகண்ட் கவுண்டபிள் இஃப் அண்ட் ஒன்லி இஃப். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், இட் ஹேஸ் கவுண்டபிள் எலமெண்ட்ஸ். செகண்ட் ஒன், இட் ஹேஸ் கவுண்டபிள் சப் பேஸ். சி வந்து எய்தர் ஏ ஆர் பி, ஏவாக இருக்கலாம் இல்லாட்டி பியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் ஒன். இட் ஹேஸ் கவுண்டபிள் சப் பேஸ். ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட் 25th கொஷின், த டயகனல் டெல் ஈக்குவல் டு எக்ஸ் கிராஸ் எக்ஸ், எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ் இஸ் க்ளோஸ்ட் இன் எக்ஸ் கிராஸ் எக்ஸ் இஃப் அண்ட் ஒன்லி இஃப். ஸோ ஆப்ஷன் பாருங்கள், எக்ஸ் இஸ் அ T1 ஸ்பேஸ். ஸோ T1 ஸ்பேஸ், காம்பேக்ட் ஸ்பேஸ், ஹாஸ்ட்ரா ஸ்பேஸ், இது எல்லாமே உங்களுக்கு மெட்டீரியலில் எல்லாமே எலாபரேட்டாக இருக்கும். மெட்டீரியல்ஸ் வாங்கி படிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த கொஷினை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், எக்ஸ் இஸ் அ காம்பேக்ட் ஸ்பேஸ் அண்ட் எக்ஸ் இஸ் அ ஹாஸ்ட்ராஸ் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 25th வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட் ஒன். எக்ஸ் இஸ் அ ஹாஸ்ட்ராஃப் ஸ்பேஸ். நெக்ஸ்ட் 26th கொஷின் பாருங்கள், இந்த கோஃபைனைட் டோபாலஜி ஆன் ஆர் டு வாட் பாயிண்ட் ஆர் பாயிண்ட்ஸ் டஸ் த சீக்வன்ஸ் xn ஈக்குவல் டு 1/n கன்வர்ஜ். ஸோ எங்கே கன்வர்ஜ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து 0, ஆப்ஷன் பி வந்து 1 அண்ட் ஆப்ஷன் சி வந்து ஆல்மோஸ்ட் எவ்ரி பாயிண்ட் இன் ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து நமக்கு கரெக்ட். ஆல்மோஸ்ட் எவ்ரி பாயிண்ட் இன் ஆர், அதுதான் வந்து என்ன அப்படின்னா கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 27th கொஷின், லெட் எக்ஸ் அண்ட் ஒய் பி டோபாலஜிக்கல் ஸ்பேசஸ் under which condition a function f from x to y is said to be continuous. So option A, if and only if pre-images of open sets are open. Second option, if open sets in x are mapped to open sets in y. Third option, if closed sets in x are mapped to closed sets in y. இது ஆல்ரெடி வந்து ரியல் அனாலிசிஸ்லேயே இது ரிலேட்டடாக உள்ள கொஷின்ஸ்லாம் வந்திருக்கும். ஸோ 27th வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ப்ரீ இமேஜஸ் ஆஃப் ஓப்பன் செட்ஸ் ஆர் open. Option A is correct one. Next 28th question பாருங்கள், let y be a subset of x and I be a topology on x, then the subspace topology U on y induced by I is defined as. So option A, U equal to V belongs to y and V belongs to I ன்னு சொல்லியிருக்காங்க.
Second option, u equal to v belongs to y. There exists u belongs to I such that v equal to u intersection y. Third வந்து none of the above அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 28க்கு வந்து நமக்கு எந்த ஆப்ஷன்னா ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட்டு 29th கொஸ்டின் பாருங்க. in a topological space a set is closed if and only if it is not open. ஸோ இது ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஃபால்ஸு. So 30th question, the closure of a subset y of a topological space is defined as the. So 3 options கொடுத்திருக்காங்க. Union of all closed set containing the subset y. Second option பாருங்க, maximal closed set containing the subset y. And third one, intersection of all closed set containing the subset y. So 30க்கு வந்து என்ன அப்படின்னா option C is correct one. Intersection of all closed set containing the subset y. 31st question, let be a topological space x comma y, then the closure of phi is, அதாவது empty செட்டோட closure என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக நமக்கு என்ன அப்படின்னா phi தான். ஸோ ஆப்ஷன் C is correct one. பாருங்க, let A and B be subsets of a topological space x comma I, then the closure of A union B is. Closure of A union B வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ A bar union B bar, A closure union B closure. Option A is correct one. Question number 33 பாருங்க. Suppose A is a closed subset, then A closure வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. A closure வந்து ஏவா இருக்கும். க்ளோஸ்டு சப்செட் அப்படின்னாலே நம்ம ரியல் அனாலிசிஸ்லேயே படிச்சிருப்போம் இல்லையா. ஏ க்ளோஷர் அப்படின்னாலே வந்து என்ன அப்படின்னா க்ளோஸ்டு செட் அப்படின்னாலே ஏவும் அதோட க்ளோஷர் செட்டும் என்ன ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ ஏ க்ளோஷர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஏ அதுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ 33க்கு வந்து ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டு. நெக்ஸ்ட்டு 34, சப்போஸ் ஏ இஸ் டென்ஸ் சப்செட் ஆஃப் எக்ஸ், தென் ஏ க்ளோஷர் இஸ் டென்ஸ் சப்செட். இதெல்லாம் வந்து ஆல்ரெடி ரியல்லையே இதுக்கு ரிலேட்டடாக உள்ள டெஃபினேஷன்லாம் வந்து ரியல் அனாலிசிஸ் மெட்டீரியலே நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து கிளாஸஸும் ஆல்ரெடி இது ரிலேட்டடாக எடுத்திருக்கேன். ஓகேவா. ஸோ 34க்கு வந்து என்ன அப்படின்னா தென் ஏ க்ளோஷருங்கிறது என்ன அப்படின்னா எக்ஸு. 34க்கு வந்து ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட் கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் சப்செட்ஸ் ஆர் டென்ஸ் இன் ஆர் வித் யூஷுவல் டோபாலஜி. கியூங்கிறது இங்கே என்ன அப்படின்னா ரேஷனல் நம்பர், ஆர் பை கியூ அண்ட் போத் ஏ அண்ட் பி. ஆர் பை கியூங்கிறது எதை சொல்கிறாங்க அப்படின்னா irrational நம்பர். ஓகேவா. கியூங்கிறது ரேஷ்னல், ஆர் பை கியூங்கிறது irrational, சி வந்து போத் ஏ அண்ட் பி, அதாவது ஆப்ஷன் ஏ பி ரெண்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி தான், போத் ஏ அண்ட் பி, ரேஷ்னல் irrational ரெண்டுமே வந்து என்ன அப்படின்னா டென்ஸ் இன் ஆராக இருக்கும் வித் யூஷுவல் டோபாலஜியில். 36 கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் சப்செட்ஸ் ஆர் டென்ஸ் இன் ஆர் வித் செமி ஓப்பன் இன்டர்வல் டோபாலஜி. ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து யூஷுவல் டோபாலஜியில் அது வந்து என்ன அப்படின்னா போத் ஏ அண்ட் பி, ரேஷ்னல் அண்ட் irrational ரெண்டுமே வந்து ஆப்ஷன் உண்டு. அதே செகண்ட் 36th கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா வித் செமி ஓப்பன் இன்டர்வல் டோபாலஜியில் எது வந்து சப்செட்ஸ் டென்ஸ் இன் ஆராக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரேஷ்னல் irrational போத் ஏ அண்ட் பி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்குமே வந்து ரெண்டுமே தான், போத் ஏ அண்ட் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் ஆர் த டென்ஸ் சப்செட்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் எக்ஸ் வித் இன்டிஸ்கிரீட் டோபாலஜி. ஸோ இதுக்கு வந்து என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபை எனி நான் எம்டி சப்செட் ஆஃப் எக்ஸ், ஃபைங்கிறது எம்டி செட்டு, அண்ட் சி வந்து என்ன அப்படின்னா ஒன்லி எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 37க்கு வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி தான் வந்து என்ன அப்படின்னா கரெக்ட் ஒன். எனி நான் எம்டி சப்செட் ஆஃப் எக்ஸ். 38 கொஷின், வாட் ஆர் த டென்ஸ் சப்செட் ஆஃப் அ ஸ்பேஸ் எக்ஸ் வித் டிஸ்கிரீட் டோபாலஜி. ஆப்ஷன் பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் எம்டி செட், எனி செகண்ட் ஆப்ஷன் எனி நான் எம்டி சப்செட் ஆஃப் எக்ஸ், தேர்ட் ஆப்ஷன் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா எக்ஸ் தான் வந்து கரெக்டு. நெக்ஸ்ட்டு 39, let x comma I be a topological space and n belongs to x belongs to n is called interior point of n if. First option, there exists a set V such that x belongs to V and V contained in n. Second option, there exists a subset V such that x belongs to V and V intersection n equal to empty. Third option, there exists a open set V such that x belongs to V and V contained in n. ஸோ 39க்கு வந்து ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆப்ஷன். ஸோ 40 கொஷின் பாருங்கள்.
let X be a topological space and A contained in X. Then interior of A, that is int A அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. int A அப்படிங்கிறது union of all open set contained in A. And second option, largest open subset of X contained in A. Third option, both A and B அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே தான். Union of all open set contained in A and largest open subset of X contained in A. ஆப்ஷன் A, B ரெண்டுமே வந்து கரெக்டான ஆப்ஷன் தான். ஸோ போத் A and Bங்கிறது தான் கரெக்டு. ஸோ இதில் வந்து 20 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். ரிமைனிங் கொஷின் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு வந்து நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் வந்து அவைலபிளாக இருக்குது. மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மேக்ஸ் அண்ட் ஜிகே சைக்காலஜி மெட்டீரியலும் அவைலபிளாக இருக்குது. இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.